வணக்கம் காய். இந்த 2 சவால் சேலஞ்சில் நாள் பாத்தீங்கன்னா 59. இவன் எங்கடா பைக்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. அண்ணன் ஊருக்கு வந்திருக்கேன். காலையிலே வந்து சீக்கிரமா எழுப்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறான். இந்த நடுவில் ஒரு பச்சை சட்டை போட்டு அவன் வந்து கேட்டான். சரி கிளம்பிடுறா, நான் போயிட்டு அமுல் பேபே கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தான். நானும் கிளம்பிட்டு அமுல் பேபே அவன் கூட்டு வந்துட்டான். சரி எங்கடா போயிட்டு இருக்கோன்னு கேட்டேன். ஒரு சின்ன வேலை இருக்கு வாடா போலான்னு கூப்பிட்டு. இல்ல மச்சான் கல்யாணத்துக்கு ஒரு பந்தல் போகணும், அதுக்கோசம் கூப்பிட்ட. நீ வேற ஊர்ல இருந்து வந்திருக்கியா, அமுல் பேபி சொன்னோம், அதுக்கோசம் கூட்டு வந்திருக்கேன். சரி ரைட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அவனோட கடைக்கு வந்தாச்சு. இதான்ப்பா அவனோட கடை. பாத்தியா அவன் பேரோட எழுதிருக்காங்க அரவிந்த். நம்மள அவன் கடைக்கிட்ட இறக்கி விட்டு அவன் டீசல் வாங்க போயிட்டான். அந்த டீசல் ஊத்துறானே அவர் தான் அந்த கடையோட ஓனர். பாத்துங்க எங்க கல்யாணத்துக்கு யாருக்காச்சும் ஃப்ரீயா பந்தல் போனமா சொல்லுங்க, நான் அவனை ரெக்கமெண்ட் பண்றேன். டீசல் எல்லாம் ஊத்தி முடிச்சுட்டு வண்டியில ஏறி கிளம்பியாச்சு. பக்கத்துல போயிட்டு ஆங்கில் எடுத்து வரணுமா, ஓனர்ட்ட வேற ஆங்கில் இல்லையா, அதனால பக்கத்துல ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வரப்போ இப்படி உட்காந்து போறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. சின்ன வயசு ஞாபகம் இப்பதான் வருது. இதுவும் ஒரு மாதிரி சந்தோஷமா ஜாலியா தான் இருக்கு. ஆங்கில ஏத்த வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் ஆங்கிலாம் ஏத்திட்டு இருந்தோம். அப்புறம் ஏத்தி போட்டு பந்தல் போறதுக்கு முக்கியமானதே அந்த துணி தான். அந்த துணியை பாத்தீங்கன்னா முதலாளியே எடுத்துக்கிட்டாரு. ஏத்திட்டு அப்புறம் அங்கிட்டு இருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கிட்டு இருந்து கிளம்பி பாத்தீங்கன்னா இப்ப அவன் வீட்டுக்கு போனோம். அவன் வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆங்கில ஏத்தணும், அதையும் ஏத்திட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் தகரத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆங்கில ஏத்த ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ன ஆங்கிலாம் ஏத்தி முடிச்சுட்டு புளியங்கா இருந்துச்சு, அதனால புளியங்கா 2 கடி கடிச்சிட்டு பந்தல் போற இடத்துக்கு கிளம்பியாச்சு. பந்தல் போறதுல பாதி வீடியோ தான் வரும், மீதி வீடியோ வராது. ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருச்சு. இந்த போன்ல பிரச்சனையே இந்த ஸ்டோரேஜ் தான். ஓட வேண்டிய பந்தல ஓரளவுக்கு பக்காவா முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. முதலாளி பாத்தீங்கன்னா இருக்கிற வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. எங்களெல்லாம் மறந்துட்டாரு போல அவரு. அதுக்கப்புறம் முடிச்சிட்டு அங்க இருந்து ஆட்டோ எடுத்து கிளம்பியாச்சுப்பா. நம்ம அமுல் பேபி தான் ஆட்டோ ஓட்டினார். ஆனா இந்த டைம்ல ஸ்பீக்கர் போட்டு பாட்டு கேட்டு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இந்த ஆட்டோல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இல்ல. அதனால நானே உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுறேன், நீங்களே கேட்டுங்க. ஓரளவுக்கு இல்லைனாலும் மேட்ச் மாதிரி ஒரு பாட்டு போட்டு அப்புறம் என்ன முடிஞ்சிச்சு. அமுல் பேபி வீட்டுக்கு போயிட்டான். எனக்கு கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால வரது கொஞ்சம் லேட் தான். ஒரு 5 மணிக்கு போல என்ன பிக்கப் பண்றதுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இவனு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லி சண்டை போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு அடுத்த வேலைக்கு கிளம்புறதுக்கு. அது நம்மளோட வழக்கமான வேலை தான். எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, தம்பி அந்த வேலை செய்ப்பா, தம்பி இந்த வேலை செய்ப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு வேலை நமக்கு சொல்லிருக்காங்க, தம்பி மாடு கொஞ்சம் தண்ணி கட்டிட்டு போப்பான்னு அப்படி சொன்னாங்க. அப்புறம் என்ன அம்மா சொல்லுக்கு மறுசொல் இருக்கா, மாடெல்லாம் இழுத்து தண்ணி கட்டிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 6 கிளம்பி என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அமுல் பேபி வரன்னு சொல்லி அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பூனை குட்டி அழகழகா இப்பதான் குட்டி போட்டுதான். இது 3த்துக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்கேன், அங்கவை சங்கவை மங்கவை. பேரு சூப்பரா இருக்கா. ஆனா இந்த பேர் எதுக்குன்னு எனக்கே தெரியாது. நான் அடுத்த வீடியோல போட்டுருவேன். அங்கிட்டு இருந்து கிளம்பி நம்ம டியூட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். லெக் ஒர்க் அவுட் வார்ம் பண்ணி முடிச்சு ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கிறதால வேர்வையா வந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்வையே வெளியே வந்து இன்னைக்கு ஃபுல்லா நனைஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பொறுமையா பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஃப் கடைக்கு வண்டியை விட்டானோ, அவன பீஃப் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் ஊருக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. அடுத்த வீடியோல பாக்கலாம் காய்ஸ்.